ஞான ஒளி படம் வந்து அவர் மேஜர் சுந்தரராஜன் நாடகம் போட்டது அதிரடி நாடகம். அது சிவாஜி வந்து மேஜர் பண்ண ரோலை பண்ணார். அது வந்து தேவனே தேவனே ஒரு சாங் வந்து அது அந்த சாங் தான் உங்களுக்கு ஒரு 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 அந்த சப்ஜெக்ட் முழுக்க கிறிஸ்டின் சப்ஜெக்ட் அட்மாஸ்பியர். அதில் வந்து இவருடைய நிலை, அந்த அந்த சோகம், அந்த சஸ்பென்ஸு, இவர் என்ன ஆவாரோங்கிற ஃபீலிங், மகளையும் பார்த்தார், குடும்பம்லாம் சேர்ந்து போச்சு. ஸோ இது ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாடுறங்கிற ஒரு பாட்டுக்கு செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கணுங்கிற ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த பாட்டுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, நாங்கள் என்ன டைம் எடுத்துருக்கோம், எப்படி உழைச்சிருக்கோங்கிறத பிஷப் 2-3 பேர் அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் பிஷப்பு உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அந்த துணிகள்லாம் கேட்டீங்கன்னா பாருங்க, தேவனே என்னை பாருங்கள் இந்த கார்டில் நோட்டு, ஓ மை லார்ட். அப்போ அந்த சுதிக்குள்ள அந்த 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 ரிதமுக்குள்ள மெட்டு வரணும், அதை பாடணும், அதில் கருத்து வரணும். அந்த எல்லாரும் செய்த பாவங்கள்லாம் மன்னிப்போனாக்கா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வார்த்தைகள் என்ன சொல்லணும், எது எப்படி பண்ணட்டு. இவ்வளவும் போட்டு அந்த பாட்டை பாட வைக்கிறதுக்கு யார்? ஒரே ஒரு டிஎம்எஸ். அந்த பாட்டு அவரை தவிர அதை தெலுங்குல எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தப்போ கூட அந்த பாட்டு அவரை தான் பாட நான் இப்போ இது மாதிரி படங்கள்லேயே இப்போ நீ சொல்லும்போது தான் பிரித்து உங்கள் மியூசிக் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மிகச்சிறந்த படமும் போது உங்கள் மியூசிக்கு, பாடுனாளுடைய சாமர்த்தியம், நடித்தவங்க எல்லாம் யூனிக்காக போய் மக்களை வந்து யூனிக்காக அந்த இடத்துக்கு சுச்சுவேஷன் ஃபீல் பண்ண வைக்கிறது தான் ஒரு மிகச்சிறந்த படம். அந்த மாதிரி அந்த படங்கள் ஹிட் ஆன காரணமே இந்த மாதிரி எல்லாருடைய டீம் இருக்குது. அது எப்பவுமே சொல்லுவேன், எங்கேயும் சொல்லுவேன் நான். ஸோ அவ்வளோ பெயின் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அது மாதிரி சப்ஜெக்ட் நல்ல விஷயம், அது மாதிரி இன்னொரு சான்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு டெக்னீஷியனும் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அப்போ வரல பல படங்கள் பின்னா இது ஹிட்னா அதோட ஹிட், இது அதோட ஹிட்னா அப்படியே போகுமே தவிர அபூர்வமா ஹிட்டுங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திருப்பி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆர்வம் தான். அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு மட்டும் இருந்தால் போடாது, என்னோட எழுதுறவருக்கு, நடிக்கிறவருக்கு, பாடுறவங்களுக்கு, எடுக்கிறவங்களுக்கு இவ்வளவும் சேர்ந்து தான் அந்த பாட்டுடைய வெற்றி. அதை ஒரு நாளைக்கு நான் நம்ப மாட்டீங்க, நைட் அப்படியே நான் வீட்டில் படுத்துக்குனேன், திடீர்னு எனக்கு ஒரு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்து நான் அந்த பாட்டை பார்த்துட்டு தூங்கவே இல்லை, நானே அழுதேன். அவ்வளோ உணர்ச்சி அந்த அந்த பாட்டினுடைய காம்போசிஷன். அது நான் பண்ண மாதிரி எனக்கு தோணலை அப்போ.